எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜி அபிஷேக். இன்னைக்கு எத பத்தி பேச போறோம் அப்டின்னா, இன்னும் எலக்ஷனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்டின்னே சொல்லலாம். கொஞ்ச நாள்னா அறிவிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் இருக்கு. எலக்ஷனுக்கு 1, 2 மாசம் இருக்கு அப்டின்னு சொல்லலாம். அதாவது இந்த பிப்ரவரி மாசம் பேசிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு மார்ச், ஏப்ரல், மேக்குள்ள எப்படியும் எலக்ஷன் வந்துரும். ஆனா இந்த நேரத்திலயுமே ஒரு சில கட்சிகள் தனிச்சு நிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் கூட்டணி வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லன்னா இந்த ஒரு கட்சிலலாம் நீங்க எனக்கு கூட்டணியே வேணாம் அப்டின்னு தொரத்தி விடுற அளவுக்கு ஒரு சில வேலை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன கட்சின்னு பார்த்தீங்க அப்டின்னா டிஎம்கே, காங்கிரஸ். இந்த 2 பேருக்குமே செட் ஆகாத மாரி சண்டை போட்டே இருக்காங்க. ஆனா ரியல் ஓஜி அப்படின்னு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கேவும் காங்கிரஸ் தான். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இவங்க கூட்டணியில இருக்காங்க. ஆனா இருந்தாலும் இப்போ நடக்கிற ஒரு சில விஷயங்கள், அதாவது 2 பேருமே நல்லா அடிச்சு மோதிட்டு இருக்காங்க. இதனாலே காங்கிரஸ் டிஎம்கேல இருந்து விலகி வேற ஒரு கட்சிக்கு போறதா தகவல் ஒன்று வெளிய வந்திருக்கு. அது இந்த கட்சியில அவங்க சேர போறாங்க. ஸோ என்னென்ன வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, டெல்லியில என்ன ஆலோசனை பண்ணாங்க, ஸோ என்னென்ன விஷயம் எல்லாம் நடக்குது அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா சொல்ல போறோம். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. அதாவது கொஞ்ச நாளாவே பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாறி மாறி அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. இவங்கள பத்தி அவங்க பேசுறதும், அவங்கள பத்தி இவங்க பேசுறதும், திடீர்னு பார்த்தா சொந்தம் கொண்டாடிக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சமயம் நல்லா இருக்காங்க. ஒரு சில சமயம் 2 பேரும் மாறி 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 அவங்கள பத்தி தப்பு தப்பா குறை எல்லாமே சொல்லிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஒரு சில நாட்களாகவே பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு தீயா ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. தீரவே தீராது போல அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. அதே இந்த நேரத்துல காங்கிரஸ்ல இருந்து நிறைய பேர் டிவிகேக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனா இதுக்கான ஆலோசனை எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. பக்காவா நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்படி நடந்தாலும், அதாவது பழைய ஓஜி அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதாவது காங்கிரஸ்ல இருந்து மறுபடியும் டிவிகேக்கு மாறினாங்க அப்படின்னா நிறைய தொண்டர்களா இருக்கட்டும், ஏன் நிறைய அங்க இருக்கிற அதிகாரிகளா இருக்கட்டும், எல்லாருமே டிஎம்கேல இருப்பாங்க. அதனால கட்சி பிரிஞ்சிரும் அப்படின்றதுனாலயே ஏகப்பட்ட குழப்பத்துல ராகுல் காந்தி சுத்திட்டு இருக்காரு. என்னடா பண்றது? டிஎம்கேல இருக்கிறதா இவங்க அசிங்கப்படுத்துறாங்க. டிவிகேக்கு போனா ஐயோ அங்க போனாலும் இவங்க பாதி பேர் விட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்மெண்ட்ல தான் இப்போதைக்கு காங்கிரஸோட நிலைமை இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப எதனால அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இப்ப இருக்கிற பெரிய ஷாக்கே, அதாவது காங்கிரஸுக்கு இருக்கிற பெரிய ஷாக்கே, அதாவது இப்ப மு.க. ஸ்டாலின் அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, ஆட்சியிலலாம் பங்கு கிடையாது. சீட்டு வேணா குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. ஆனா ஏற்கனவே இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சீட் அதிகமா கேட்டாங்க. எங்களுக்கு தொகுதி அதிகமா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. தொகுதிலாம் நீ கேட்கல, தொகுதிலாம் குடுக்க முடியாது. நான் எவ்வளவு குடுக்குறேனோ அதான் உன் தொகுதி அப்படின்னு சொல்லி டிஎம்கே இந்த வாட்டி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆட்சியிலயும் பங்கு இல்ல அப்படின்னு சொன்னோன தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு இந்த விஷயம். அதான் ஆட்சியிலயும் பங்கு இல்ல, குடுக்குற சீட்டும் கம்மியா இருக்கு அப்படின்னா அப்புறம் காங்கிரஸ்ன்றதே அழிஞ்சு போயிடுமே அப்படின்றதுனால தான் இவங்க இன்னும் சீட்டும் வேணும், ஆட்சியிலயும் பங்கு வேணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருக்காங்க. அதாவது ஆட்சியில பங்கு இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு வேற்று கட்சிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆலோசனை எல்லாமே நடந்துட்டு இருக்கு. வேற்று கட்சிகள் போதும் அப்படின்னா அதான் நம்மளோட டிவிகே சேர்ந்த நடிகர் விஜய், தலைவர் விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னதுனாலயே கண்டிப்பா இவங்க எல்லாருமே டிவிகேக்கு போறதுக்கு அதிகமாவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கான எல்லா வேலையுமே பக்காவா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது காங்கிரஸோட டேட்டா அண்ட் அனலிஸ்ட் டீம், அதாவது அந்த ஆலோசிப்பாங்கல்ல அந்த டீமும் சரி, அதாவது முக்கிய அதிகாரிகளோட அறிக்கை, அதாவது காங்கிரஸோட டேட்டா அண்ட் அனலிஸ்ட் டீம் இருக்கட்டும் சரி, அது அவங்க கூடயே சேர்ந்து அந்த கட்சியோட முக்கியமான அதிகாரிகள் இருக்காங்கல்ல அவங்களோட அறிக்கை எல்லாமே நேஷனல் லீடர்ஷிப் ஆஃப் டெல்லி அவங்களும் சொல்லுவோம்ல அவங்கள்ட்ட இது எல்லாமே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க வச்ச இந்த ஒரு ரிப்போர்ட் வச்சுதான் இப்ப காங்கிரஸ் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்க, அதாவது கூட்டணி வைக்க போறாங்களா இல்ல தனிச்சு நிக்க போறாங்களா அப்படின்றத முடிவெடுக்கிறது இந்த ரிப்போர்ட் தான். அது மட்டும் இல்லாம இப்ப தொகுதியில எந்த தொகுதி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல இவங்க நிக்கிறது கரெக்டா இருக்கும். ஆனா டிஎம்கே பார்த்தோம் அப்படின்னா இவங்க கேட்கிற இடம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்குற இடம் தான் சொல்றாங்க. அதனாலேயே இவங்க தனியா எந்த இடத்துல நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தனியா ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்து தனியாவோ இல்ல கூட்டணியாவோ நமக்கு நின்று ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெல்லியில நடந்த மீட்டிங் எதை பத்தி பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மீட்டிங் ராகுல் காந்தி இவரோட தலைமையில நடந்திருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், அப்புறம் மாணிக்க தக்கூர் இவங்க 2 பேருமே கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீட்டிங்ல எதை பத்தி பேசினாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கூட்டணி அமைப்பு எப்படி இருக்கணும், யாரு கூட கூட்டணி இருக்கணும் அப்படின்றதையும், இந்த தேர்தல்ல நம்மளோட வேலை என்ன, எந்தெந்த தொகுதியில நிக்க போறோம் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா தான் இந்த மீட்டிங்ல பேசியிருக்காங்க. அதாவது இப்ப ராகுல் காந்தி அவரோட தலைமையில இது நடந்ததுனாலயே இப்ப ராகுல் காந்தின்னு செப்பரேட்டா ஒரு பிளான் ஒன்று வச்சிருப்பார்ல, அது என்ன பிளான் அப்படின்னு
அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ராகுல் காந்தி அவரால கிளம்பி நேரா இங்க தமிழகத்துக்கு வந்து பண்ணி ஒரு வாய்ப்பு கிடையாது. அதனால தான் வந்து இதுக்காகவே அதாவது காங்கிரஸோட பொதுச் செயலாளரா இருக்கிற கே.சி. வேணுகோபால் இவர வந்து டெல்லியில இருந்து சீக்கிரமா இங்க சென்னைக்கு அனுப்ப போறாரு. சென்னைக்கு வந்து இங்க இருக்கிற கூட்டணி விஷயத்தை எல்லாமே அவர் தான் பேச போறதாகவும், அது மட்டும் இல்லாம இங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமே அதாவது மாநில நிர்வாகிகள்லாம் இருப்பாங்கல்ல, இவங்க எல்லார்ட்டயுமே வந்து ஒரு கலந்துரையாடல் பண்ணிட்டு தான் கூட்டணியா இல்ல வந்து தனிச்சையா இது 2த்தையுமே முடிவு பண்ண போறதா ஒரு தகவல் ஒண்ணு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு கட்சி ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அதுல வந்து ஒரு 2 டைப் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னாலே அதுக்கு வந்து நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும் அப்படின்ற மாரி, ஒரு கட்சியில வந்து 2 விதமான தொண்டர்கள் எல்லாமே இருக்காங்க. இப்ப காங்கிரஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சைடுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம டிஎம்கேல இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சைடுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல நம்ம புது கட்சிக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிஎம்கே சைடுல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது டிஎம்கே கூட வந்து இவ்வளவு நாளா நம்ம சர்வே பண்ணிட்டோம். இவ்வளவு நாளா அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு இருக்கு. இந்த நேரத்துல இது கெடுத்துக்கிட்டு வர்றது வந்து எனக்கு என்னமோ நல்லால படல அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து அந்த நமக்கு கூட்டணி வேணாம், டிஎம்கே வேணான்னு சொல்றவங்களோட சைடுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த இடத்துல நமக்கு சுத்தமா மரியாதை இல்ல. அது மட்டும் நம்ம கேட்கிற சீட்டு அவங்க குடுக்கறதா சீட்டுன்றாங்க. ஆட்சியிலயும் பங்கு இல்ல, அதிகாரத்திலயும் பங்கு இல்ல, எதுலயுமே பங்கு இல்ல. சோ அந்த இடத்துல வந்து காங்கிரஸோட மதிப்பே இல்ல. அதனால காங்கிரஸ்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம தனிச்சு நின்னு கண்டிப்பா நம்ம ப்ரூவ் பண்ணி ஆவணும் அப்படின்னு சொல்லி இந்த சைடு இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதனாலே வந்து இப்போ ஒரு கட்சி இருக்கு. இப்ப 2 தரப்பா இருக்காங்க அப்படினாலே, இவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தையில நெறைய சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதனாலேயே கட்சியில இருக்க தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதனாலேயே வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து என்ன பண்றது அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட்மெண்ட்ல தான் சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேள டிஎம்கேல இருந்து இவங்க பிரிஞ்சு வந்து தனியாவோ, இல்ல டிவிகேவோட கூட்டணியோ, இல்ல யாரு கூட கூட்டணி போட்டாலும் ஏன்னா டிவிகே கூட தான் மட்டும் தான் அவங்க கூட்டணி போட முடியும். வேற யாரு கூடயும் போட முடியாது. தனிச்சு நின்னாலும் வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. அந்த நேரத்துல இப்படி கூட்டணி போட்டால், அதிகமான ஒரு முக்கியமான அதிகாரிகள் எல்லாரையுமே காங்கிரஸ் இழக்கிற மாரி இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அதான் 2 டைப்பா சொன்னேன்ல. அதுல நெறைய பேர் வந்து திமுகக்கு சாதகமா தான் இருக்காங்க. அதனால ஒரு வேள நம்ம காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளில வந்துடுச்சு அப்படின்னா, அங்க இருக்க நிர்வாகிகள் அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க காங்கிரஸ் விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா, இப்போ வந்து சரி நம்ம தமிழகத்திலேயே நெறைய கட்சிகள் எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த மாரி காங்கிரஸ்லயும் பிரியறதுக்கு அதிகமாவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்படி அவங்க பிரிஞ்சிருந்தாங்க, இப்படி நான் சொல்றேன். ஒண்ணு பிரிய மாட்டாங்க, ஒண்ணு பிரிவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இப்ப பிரியாம இருந்தாங்க அப்படின்னா, அவங்க குடுக்குற சீட்ல வந்து இவங்க நிக்கணும். இல்ல பிரிஞ்சு இங்க வந்தாங்க அப்படின்னா, டிவிக்கு வந்தாங்க அப்படின்னா, இவங்க கேட்கிற சீட்டும், இவங்க கேட்கிற மரியாதையும் எல்லாமே கிடைக்கும். ஆனாலும் வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே கம்மி. ஏன் அப்படின்னா, அங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே அங்கேயே இருந்துட்டாங்க அப்படின்னா, இங்க வராது. அதனால தான் வந்து டிவிகேல வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும், விஜய் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கு. இது முன்னாடியே இவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கு ஏத்த மாரி, இல்ல இது வந்து காங்கிரஸா பிளான் பண்றாங்களா? இல்ல வந்து திமுக வந்து காங்கிரஸ் வேணான்றத விரட்டுறாங்களான்றது தெரியல. ஒருவேள இவங்க தான் இது எல்லாத்தையுமே இது பண்றாங்க. கரெக்ட்டா நான் தான் விநாயக் அப்படின்ற மாரி கடைசியா அவங்க உள்ள வந்து, நாங்க எல்லாமே இத பண்ணதெல்லாம் பிளான்டா அப்படின்ற மாரி, நான் உள்ள, நான் வெளிய அப்படின்ற மாரி, நாங்க பிளான் பண்ணி தான் வெளில வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களா என்னன்றது தெரியல. ஆனாலும் திமுக அந்த வாட்டி ஆட்சிய பிடிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா காங்கிரஸ் கூட்டணி இருந்தா தான் முடியும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தமிழகத்த பொறுத்தவரைக்கும் என்னதான் அவங்கள்ட்ட ஆள் பலம், அதிகார பலம், எல்லா பலமும் இருந்தாலும், தமிழக எலக்ஷன பொறுத்தவரைக்கும் கூட்டணி எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கோ, அந்த இடத்துல தான் வெற்றி அதிகமா இருக்கும் அப்படின்றது தான் இங்க நம்ப முடியாத உண்மை. அதனால காங்கிரஸ் வந்து திமுகல இருப்பாங்களா? இல்ல டிவிகேக்கு போவாங்களா? ஏன்னா, இப்ப நீங்களே நியூஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட நியூஸ் வந்து டி டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை. டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்ப அது நோக்கியே தான் இருக்கு. நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கேல இருப்பாங்களா? இல்ல அவங்க தனிச்சு நிப்பாங்களா? இல்ல டிவிகேவோட இருப்பாங்களா? ஒருவேளை இவங்க யார் கூட இருந்தா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும். அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்களோ? அத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.